வெல்கம் டு மை டுடே ஸ்டோரி சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை முடி காணிக்கை செலுத்துறதுக்கான காரணம் என்ன. மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கு. இறுதி நாளில் குரு துரோணாச்சாரியரோட பையன் அஸ்வத்தாமன் திரௌபதியோட 5 குழந்தைகளையும் பாண்டவர்கள்னு நினச்சி வெட்டி சாய்க்கிறான். விடிஞ்சதும் குழந்தைகள் இறந்த செய்தியை கேட்ட பாண்டவர்கள் பெருந்துயரத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த கொடிய செயலை செஞ்ச பாதகனை வெட்டி வீழ்த்தாமல் விட மாட்டேன்னு அர்ஜுனன் சபதம் போடுறார். அந்த கொலைகளை செஞ்சது அஸ்வத்தாமன்னு அவங்களுக்கு தெரிய வருது. குருவோட மகனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாண்டவர்களும் திரௌபதியும் அதிர்ந்து போகிறாங்க. யாராக இருந்தால் என்ன, இவன் தலையை கொய்யாமல் விட மாட்டேன்னு அர்ஜுனன் சொல்கிறார். அர்ஜுனனை அப்போ யாராலையும் தடுக்க முடியல. அப்போ அங்கே வந்த கிருஷ்ணர், அவன் தலையை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அர்ஜுனா, அவன் சிகையை மகிழ்ச்சி விடு, அது அவனோட மரணத்துக்கு ஈடானதுன்னு சொல்கிறாரு. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் கடும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்தாலோ, இல்லை உங்களுக்கு மரண தசை நடக்குதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாலோ, உங்கள் குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ மொட்டை போடுவதா, அதாவது முடி காணிக்கை செலுத்துவதா வேண்டிக்கலாம். தலை போகும் பேராபத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்.